Think shopping? Think Mapify. Expected product with unexpected price. Do Mapify. தமிழக மாணவருக்கும் வணக்கம். நம்மளோட மேஃபை ஆப்பில் என்னோட மேஃபை ஆப்பில் ஏன்னா நிறைய பேர் என்ன கேட்டுட்ருக்குறாங்க அப்படின்னா, ஐயோ நீயும் ஒரு கார்பரேட் கைகூலியாக மாறிட்டியா அப்படின்னு சொல்லி நான் ஏதோ ஒரு கார்பரேட் கம்பெனிக்கு விளம்பரம் பண்ணுற மாதிரி, இது யாரோடது, இந்த மேஃபை யாரோடது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்டே இருக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த மேபிஃபை அப்படின்றது, இந்த மேபிஃபை ஆப்பும் இந்த mapify.com அப்படின்ற வெப்சைட்டும் என்னோட ஓன் வெப்சைட் தான். ஸோ அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமே வேண்டாம், நீங்கள் நம்பி தாராளமாக பொருட்கள் வாங்கலாம். என்னோட மோட்டிவ் ஒன்று தான், குறைந்த விலைக்கு தரமான பொருட்கள் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த மேபிஃபை அப்படின்ற ஒரு வெப்சைட்டையும் அந்த ஆப்பையும் நான் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு இதில் இருக்க பொருட்கள் உபயோகமாகவும் பயனுள்ளதாகவும் ரேட்டு கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது அப்படின்னா நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க. அண்ட் இப்போ என்ன ஆஃபர் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, நிறைய பேர் ரீஸ்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஃபேவரட் காலிங் ஆப்ஷனோட இருக்கக்கூடிய இந்த பூம் ஹெட்செட், அடுத்து ட்ரெண்டிங் அண்ட் ஸ்டைலிஷான சூப்பர் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு இயர்பட்ஸு, அப்புறம் மல்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுற இந்த டூல் கிட், முக்கியமாக இந்த JBL ஸ்டைலில் இருக்கக்கூடிய இந்த மினி ஸ்பீக்கர், இந்த 4 பொருட்களும் மறுபடியும் அதே 999க்கு ஆஃபரில் கொடுத்துட்ருக்குறேன். இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா ஆண்ட்ராய்ட் மொபைலாக இருந்தால் மேபிஃபை அப்படின்ற ஆப்லையும், அப்படி இல்லைனா mapify.com அப்படின்ற வெப்சைட்லையும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த மேபிஃபை ஆப்பும் இந்த mapify.com அப்படின்ற வெப்சைட்டும் நம்மளோட ஓன் ஆப்பு, ஓன் வெப்சைட்டு. உங்களுக்கு இதில் இருக்க பொருள் தரமாகவும் பிடிச்சிருந்து அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள். தமிழக மாணவருக்கும் வணக்கம். நடந்து முடிஞ்ச சட்டப்பேரவை கூட்டத்தொடரை நம்ம பார்த்துருப்போம், ரசிச்சிருப்போம், என்டர்டைன்மெண்ட் ஆகிருப்போம். ஆக்சுவலாக இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரை லைவில் பார்ப்போம் அப்படின்னு நான் சொப்பனத்திலும் கண்டதில்லை சாரே அப்படின்ற மாதிரி தான் இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிற அந்த விஷயமே அப்படி இருக்குது. இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரை லைவில் பார்க்குறது ஒரு என்டர்டைன்மெண்ட் அப்படின்னா, அதை விட பயங்கரமான என்டர்டைன்மெண்ட் எதுனா, அந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடக்கும்போது லைவில் அந்த பக்கம் கமெண்ட் பாக்ஸில் வந்து ஒரு கலவரம் ஒன்று நடக்கும். அந்த சைடில் ஒரு கமெண்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு சாவறானுங்க. எல்லாம் வேறு கட்சி சார்ந்தவர் அந்த இடத்துல வராங்களா, உங்கள் கட்சி இப்படிடா, அந்த கட்சி இப்படிடா, எங்கள் கட்சி எப்படின்னா இப்போ உங்கள் கட்சி மட்டும் எப்படா கேவலமான கட்சிடா அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த கட்சியுமே கழுவி ஊற்றுனாங்க. அதுவும் என்ன சொல்கிறது, செத்துப்போன தாத்தா பாட்டிலேருந்து குழி தோண்டி எடுத்து அந்த கமெண்ட் பாக்ஸில் சமாதி கட்டுற அளவுக்கு அந்த கமெண்ட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா லைவை விட பயங்கர கலவரமாக இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது நல்லா ஜாலியாகவே இருக்குது. இந்த டிவிகே கட்சி செஞ்ச ஒரு மிகப்பெரிய சாதனையை இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் லைவில் பார்க்க வச்சது, சட்டமன்றத்தில் என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க வச்சது, எனக்கு தெரிஞ்சு அதுவே ஒரு பெரிய சாதனை தான். இதுக்கு முன்னாடி இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர்லாம் நடக்கும். அப்படி நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, முதல்ல லைவ் வந்துட்டு கிடையாது. ரெண்டாவது, அங்கே என்ன நடக்கும்னா, அந்த ஆளுங்கட்சிக்கு சாதகமாக என்னென்ன இருக்கோ, அந்த ஆளுங்கட்சிக்கு சாதகமாக என்னென்ன பேசியிருக்காங்களோ அது மட்டும்தான் சம் கிளிப்ஸ் வந்து வெளியிடப்படும். அதே மாதிரி அங்கே வந்துட்டு ஒரு எமர்ஜென்சியாக ஏதாவது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டாலோ, அப்படி இல்லைனா வந்துட்டு இந்த மக்களுக்கு இந்த ஸ்கீம்ஸ் ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாலோ, ஒரு அவசரகால தீர்மானம், ஒரு சில முடிவுகள் எடுத்தால் மட்டும்தான் அது வந்து நியூஸில் இந்த பேப்பரில் வந்து பேசப்படும். இந்த மாதிரி நேற்று நடந்த அந்த கூட்டத்தொடரில் பார்த்தீங்கன்னா இந்தந்த விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு, இந்தந்த விஷயங்கள் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படின்னு அந்த பேப்பர்லேயும் நியூஸ்லேயும் வரும். பட் இப்போது எப்படி இருக்குது அப்படின்னா, இன்ச்சு பை இன்ச்சாக அந்த லைவ் வந்ததுக்கப்புறம் இன்ச்சு பை இன்ச்சாக அதை கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு புது படத்தை தேட்டரில் பார்க்கும்போது 10 நிமிஷம் லேட்டாக போகிறவங்க கூட இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர்களை அது வந்து ஒரு 10 மணிக்கு அப்படின்னா 9:30 மணிக்கே ரெடி ஆகிடுறாங்க. 10 மணிக்கு என்ன நடக்க போகுது அதை லைவாக பார்க்கணும் அப்படின்னு, அதாவது அந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரை மிஸ் பண்ணிடவே கூடாது அப்படின்றதுல அவ்வளோ கவனமாக இருக்கிறாங்க. ரெண்டாவது, இந்த சின்ன சின்ன பசங்க ஸ்கூல் முடிஞ்சு வந்த உடனே இன்றைக்கி என்ன நடந்தது, என்னெல்லாம் பேசினாங்க அப்படின்றத அவ்வளோ ஆர்வமாக பார்க்குறாங்க. ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு ஆரோக்கியமான விஷயம் அரசியலுக்கு. ஸோ ஒரு சட்டப்பேரவை கூட்டத்தொடர், ஒரு சட்டமன்றம் இவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக, என்டர்டைன்மெண்ட்டாக, ஃபயராக, த்ரில்லிங்காக இருக்கிறதுக்கு மிக மிக முக்கிய காரணம், நமக்கு பிடிச்ச ஒரு ஹீரோ அங்கே இருக்கிறாரு அப்படின்றதான். பிடிக்குதோ பிடிக்கலையோ அங்கே ஒரு ஹீரோ இருக்கிறாரு அப்படின்றதுனால தான் இந்த ஒரு ஃபீலை நமக்கு கொடுக்குது. ஸோ நம்ம ஸ்க்ரீனில் சினிமாவில் பார்த்து ரசித்த ஒரு ஹீரோ சட்டமன்றத்தில் இருக்கும்போது அந்த ஹீரோ அந்த இடத்துல இருக்கிறதுனாலேயே அந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு சினிமாட்டிக் ஃபீல் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். அதை வந்து தவிர்க்கவே முடியாது. உதயநிதி கூட வெளியே வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இவங்க வந்து சட்டமன்றத்தையே ஒரு சினிமா தேட்டர் மாதிரி மாற்றிட்டாங்க, ஒரு சினிமா பார்க்குற மாதிரி மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆக்சுவலாக ஒரு சினிமாக்காரர் ஒரு இடத்துல இருந்தார் அப்படின்னா அந்த இடம் ஒரு சினிமாட்டிக் ஃபீல் இருக்க தான் செய்யும். உங்களுக்கு உதாரணத்துக்கு இப்போ கமல் சார் வந்து அரசியலுக்கு வந்தார். கமல் சார் இந்த பிரச்சாரத்தில் பேசும்போதும் சரி, இப்போ MP ஆகி பார்லிமெண்ட்டில் போய் பேசும்போதும் சரி, நமக்கு கமல் சார், அந்த கமல் அப்படின்ற ஒரு நடிகர் பேசுகிற ஒரு ஃபீல் தான் இருக்கே தவிர, அவர் வந்துட்டு ஒரு அரசியல்வாதி அப்படின்ற ஒரு ஃபீல் இப்போவுமே கமல் சாரை பார்க்கும்போது கிடையாது. அவர் வந்துட்டு ஒரு சினிமா நடிகர் பேசுகிறாரு அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இப்போவுமே இருக்குது. ஏன் வடிவேல் சார் வந்துட்டு இந்த திமுக சார்பாக வந்துட்டு மேடைகளை பேசினார். இப்போ வடிவேல் சார் திமுக சார்பாக மேடைகளை பேசினாலும் கூட
ஒரு வடிவேல் சார் ஒரு காமெடி நடிகர் அப்படின்ற ஒரு எண்ணத்தை தான் அவர் திரும்ப திரும்ப கொடுத்தாரு. ஏன்னா அவரை நம்ம அப்படி பார்த்து பார்த்து பழக்கப்பட்டதுனால அவர் நமக்கு ஒரு காமெடி நடிகராக தான் தெரிஞ்சாரே தவிர இந்த திமுக சார்பாக பேச வந்து ஒரு பேச்சாளர் அப்படின்ற ஒரு ஃபீல்லாம் இல்லை. இப்போ ரஜினி சாரே எடுத்துக்குமே, இப்போ ரஜினி சார் எந்த ஒரு பொது இடத்துக்கு போனாலும் இல்லை பொது விழாக்கு போனாலும் அவர் சாதாரணமாக செய்கிற சின்ன விஷயம் கூட, அவர் சாதாரணமாக பேசுகிற ஒரு சாதாரண வசனம் கூட அது ஒரு பஞ்ச் டயலாக் தான் மாறிடுது. ஸோ இத்தனை வருஷம் நம்ம சினிமாவில் பார்த்து ரசித்த ஒரு பர்சன், அது காமெடியனாக இருந்தாலும் சரி, ஹீரோவாக இருந்தாலும் சரி, அவங்க எந்த இடத்துக்கு போனாலும் அவங்க அந்த தன்மையால் தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர அதுலேருந்து மாற்றவே முடியாது. இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு சைக்காலஜிக்கான ஒரு விஷயம். இப்போது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பக்கம் பக்கமாக பேசுறதுக்கும் ஒரு ஹீரோவான விஜய் எழுந்து பேசுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இவங்க பக்கம் பக்கமாக பேசினாலும் இவர் வந்துட்டு ஒரு 10 வார்த்தை பேசினாலும் அது வந்துட்டு ஒரு சினிமாட்டிக் ஒரு ஹீரோ ஃபீலில் தான் இருக்கும். அதாவது என்ன வார்த்தை சொல்கிறோம் அப்படின்றத தாண்டி அது யார் சொல்கிறா அப்படின்றது தான் இங்கே முக்கியமாகவே பார்க்கப்படும். ஒரு பாப்புலரான ஒரு பர்சன் ஒரு சாதாரண வார்த்தையை சொன்னால் கூட அது மோர் பாப்புலராக தான் ஆகும். உங்களுக்கு உதாரணத்துக்கு இப்போ கிரி படம் இருக்குல்ல, இந்த கிரி படத்தில் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் சார் வந்து ஒரு டைலாக் ஒன்று பேசியிருப்பார். பண்ணிங்க தாண்டா கூட்டமாக இருக்கும், சிங்கம் தனியாக தாண்டா வரும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த டைலாக் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சாதாரண டைலாக தான் அந்த படத்தில் அப்படியே கடந்து போயிருக்கும். ஆனால் அதே டைலாக சிவாஜி படத்தில் ரஜினி சார் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா பண்ணிங்க தான் கூட்டமாக வரும், சிங்கிளாக தான் வரும் அப்படின்ற வார்த்தை அவ்வளோ ஃபேமஸ் ஆச்சு. ஸோ இங்கே வார்த்தை ஒன்று தான், நாம் என்ன வார்த்தை சொல்கிறோன்றதை தாண்டி அந்த வார்த்தையை யார் சொல்கிறான்றதான் முக்கியம். ஸோ ஒரு பாப்புலரான பர்சன் அந்த வார்த்தையை பயன்படுத்தும் போது அந்த வார்த்தையே இன்னும் பாப்புலர் ஆகும். இதை நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இன்னும் 10 வருஷம் இல்லை, இன்னொரு 30 வருஷம் ஆனால் கூட விஜய் அவர்கள் எப்படி பேசினாலும் அதை வந்துட்டு ஒரு ஹீரோ பேசுகிற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகுமே தவிர நம்மளோட அந்த தாட்டை, நம்மளோட அந்த பார்வையை நம்மளாலே முதல்ல மாற்றிக்க முடியாது. அவர் வந்துட்டு எப்படி பேசினாலும் சரி, சும்மா இப்படி திரும்பினாலும் சரி, இல்லைனா வந்துட்டு ஒரு லைட்டாக கையடிச்சா கூட அது ஒரு சினிமாட்டிக் ஃபீல் தான் இருக்கும். மேபி அந்த இடத்துல விஜய்க்கு பதிலாக ரஜினி இருந்திருந்தாரு அப்படின்னா நமக்கு ரஜினி சார் ஒரு ஹீரோ மெட்டீரியலாக தான், ஒரு ஸ்டைலான ஒரு ஐகானிக்காக தான் அந்த இடத்துல தெரிஞ்சிருக்குமே தவிர அவர் வந்து ஒரு அரசியல்வாதி நம்ம பார்த்துருக்க போகிறதே கிடையாது. அடுத்து சட்டமன்றத்துக்கு மக்கள் ஒரு நபரை தேர்ந்தெடுத்து அனுப்புகிறாங்க அப்படின்னா அவங்க சார்பாக அவங்களுக்காக ஒரு பர்சனை அனுப்பியிருக்காங்கன்னு அர்த்தம். அதாவது அவங்களுக்காக அவங்களே அங்கே இருக்கிறதா தான் அர்த்தம். அப்படி இருக்கிற ஒரு பர்சனை நீங்கள் வந்து நக்கல் பண்ணுறது, நையாண்டி பண்ணுறது, கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறது அப்படின்னு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஆக்சுவலாக அந்த மக்களை பண்ணுறதா அர்த்தம். மீன்ஸ் இப்போ நான் அனுப்பியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் அந்த பர்சனை பேசும்போது நீங்கள் என்ன பேசுகிறதா அர்த்தம். அப்போது அந்த பர்சன் உங்களை திருப்பி அட்டாக் பண்ணும்போது, திருப்பி உங்களை கலாய்க்கும் போது அதை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். என்னையா கலாய்ச்ச சாவுடா அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குல்ல, கிட்டத்தட்ட அந்த ஒரு ஃபீல் தான் இப்போ அந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலே நடக்குது. அண்ட் இன்னொன்று ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற அந்த ஆளுங்கட்சி அமைச்சிருக்கிற அந்த அசம்பிளி அப்படின்றது ஒரு யங்கான ஒரு அசம்பிளி, யங் அண்ட் நியூ அசம்பிளி தான் இப்போ அமைச்சிருக்கிறாங்க. ஸோ ஒரு இடத்துக்கு ஒரு சில நபர்கள் புதுசாக வரும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த நர்வஸ் அப்படின்றது கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். எடுத்தவனெல்லாம் ஒரு இடத்துல போய் பேசிட முடியாது இல்லையா. இப்போ புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு டக்குன்னு பேசிடலாம் முடியாது. ஏன்னா அந்த இடத்துக்குன்னு ஒரு மரபு இருக்கும், சபை நாகரிகம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு பழக்கமாக கொஞ்சம் டைம் ஆகும். அந்த கொஞ்சம் டைம் எடுத்து அந்த இடத்துக்கு அவங்க கம்ஃபர்டபுளாக செட்டில் ஆனதுக்கப்புறம் தான் அவங்களாலேயே இந்த வார்த்தைகள் என்ன பேசலாம், எப்படி பேசலாம் அப்படின்றது அதுக்கப்புறம் தான் வரும். இப்போ திடீர்னு ஒருத்தனை கூப்பிட்டு வந்து ஒரு ஸ்டேஜில் ஏற்றி விட்டு பேசு அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்டேஜ் ஃபியர் இருக்கும்ல, கிட்டத்தட்ட அதே மனநிலை தான் இப்போ அங்கே போயிருக்கிற அந்த யங் நியூ எம்எல்ஏஸ்க்கு இருக்குது. இப்போது அங்கே இருக்கிற அந்த எம்எல்ஏஸ்லாம் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேர் ரொம்ப யங் அப்படின்றத தாண்டி ரொம்ப சாதாரண ஒரு குடும்ப சூழலேருந்து வந்தவங்க. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அடிப்படையிலேருந்து வந்ததுனால அவங்களோட பேச்சு வழக்கு அப்படின்றது அந்த ஒரு உரைநடை வழக்காகவே இருக்காது. எப்படி இருக்குன்னா, என்னடா எப்படாரா என்னடா நீ அப்படின்ற அந்த ஒரு ஸ்டைலில் இருக்கும். இந்த ஸ்டைலில் கொண்டு போய்ட்டு சட்டமன்றத்தில் பேசினாங்க அப்படின்னா அது அந்த சபைக்கு அந்த மரபுக்கு நாகரிகமாக இருக்காது. அதனால் அதை பழக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அங்கே ஏற்கனவே இருக்கிற அந்த வாரிசு அரசியல்வாதிகள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இதெல்லாம் ரொம்பவே பழகி போயிருக்கும். அதனால் அவங்க போகும்போது சாதாரணமாக பேசுவாங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே, மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் அவர்களே. ஸோ இந்த மாதிரி பேசும்போது அந்த உரைநடையெல்லாம் அவங்க ரொம்ப யதார்த்தமாக கேஷுவலாக பேசிட்டு போயிடுவாங்க. பட் புதுசாக அந்த இடத்துக்கு போகும்போது அந்த 2 வார்த்தை கரெக்டாக அந்த ஃப்ளோ எடுக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும்ல. அதனால் கண்டிப்பாக அவங்களுக்கு டைம் அப்படின்றது ஆகும். ஸோ இதுதான் அங்கே இருக்கக்கூடிய அந்த யங் எம்எல்ஏஸ்க்கு ஒரு பெரிய பிரச்சனையே. இப்போது அந்த ஆளுங்கட்சி சார்பாக பேசுகிற நபர்கள்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜ்மோகன். ஆக்சுவலாக ராஜ்மோகன் ஏற்கனவே நிறைய பட்டிமன்றங்களை பேசி பழக்கமானதுனாலேயே அங்கே அந்த ஆளுங்கட்சியிலேருந்து பேசுகிற ஆட்கள்லேயே அந்த உரைநடை கலந்த தமிழில் ஒரு அந்த தூய தமிழ் ஒன்று இருக்குல்ல. ஸோ அந்த தூய தமிழில் அந்த உரைநடையோடு பேசுகிறது ராஜ்மோகன் மட்டும்தான். ஏன்னா பட்டிமன்றத்தில் பேசி அது பழக்கமாயிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜுனாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கட்சியில் ஏற்கனவே இருந்துட்டு வந்தது, அதுக்கப்புறம் நிறைய அந்த ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணது, இந்த செய்தியாளர்களை சந்தித்து பேசி பழக்கமானதுனால அவருக்கு அந்த ஸ்டேஜ் ஃபியர் கிடையாது. அடுத்து இந்த அறநிலையத்துறை ரமேஷ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 வருஷத்துக்கு முன்னால் இருந்து இந்த டிபேட்லாம் கலந்து பேசிட்டு தான் இருக்கிறப்ப அதனால்
அவங்களுக்கு வந்துட்டு இந்த ஸ்டேஜ் ஃபியர் இல்லைன்றதுனால அவங்களோட அந்த வார்த்தைகள் பேசுறது ரொம்ப கேஷுவலாக இருக்கும். நீங்கள் அவங்களையுமே கூட ஒரு கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆரம்பிக்கும் போது மட்டும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களோட அந்த யதார்த்தமான அந்த கேஷுவலான டாக் இருக்குல்ல, அந்த ஃப்ளோக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் இப்போ விஜய் அவர்கள் பேசும்போது கூட ஆரம்பிக்கும் போது மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு ஒரு ஃப்ளோக்கு வந்ததுக்கப்புறம், அந்த ஃப்ளோன்றது பார்த்தீங்கன்னா அவங்களோட கம்ஃபர்டபுள் ஜோன், அந்த ஃப்ளோ கம்ஃபர்டபுள் ஜோன் வந்ததுக்கப்புறம் ஏன் அலறீங்க, ஏன் பதறீங்கன்னு அவரோட பாணியில் அவரோட ஸ்டைலில் தான் பேச ஆரம்பிச்சார் தவிர அந்த உரைநடை கலந்த தமிழ்லாம் பேசவே இல்லை. இதே இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, இந்த சட்டமன்ற மரபு, இந்த சபை நாகரிகம் இதெல்லாம் தெரியாமல் ப்ராக்டிஸ் பண்ணாமல் சட்டமன்றத்துக்குள்ளே போனாங்க அப்படின்னா அவங்கள எந்த அளவுக்கு டீஸ் பண்ணுவாங்க, அவங்களோட இயல்புத்தன்மை வெளியே கொண்டு வந்து அவங்க எப்படி கேஷுவலாக இருப்பாங்களோ அந்த மாதிரி சட்டசபையில் நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்றதுக்கு மிகச்சிறந்த உதாரணமே விஜயகாந்த் அவர்கள் தான். விஜயகாந்த் அவர்கள் கூட அந்த சட்டமன்றத்தில் பேசும்போது அந்த சட்டப்பேரவை மரபுகள் வச்சுலாம் அவர் பேசவே இல்லை. அவரோட அந்த யதார்த்த அந்த கேஷுவலான டாக்கில் பேசுனால தான் அவர் ப்ரொவோக் பண்ணி அவர் டக்குன்னு வார்த்தையை விட்டு கடைசியில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, விஜயகாந்துக்கு நாகரிகமே தெரில, சபை நாகரிகம் சட்டமன்ற மரபு எதுவுமே தெரில, அவருக்கு என்ன சொல்கிறது, இவரெல்லாம் அரசியலுக்கே லாக் இல்லை, இவரெல்லாம் எதுக்கு இந்த மாதிரி பேசுகிறாருன்ற மாதிரி அவருக்கு எதிரான கருத்துக்கள் பேசி அவர் ஒரு ஜோக்கர் மாதிரி ஆக்கி கடைசியில் அரசியலோடு கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்துறதுக்கு அந்த சட்டமன்ற நிகழ்வு ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்தது. மாண்புமிகு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் கையை உயர்த்தி பேசுவது தவறு. எதிர்க்கட்சி தலைவர் அவர்களும் தேமுதிக சார்ந்த உறுப்பினர்களும் அவைக்கு குந்தகம் விளைவிக்கின்ற காரணத்தினால் அவை காவலர்கள் அவர்கள் வெளியேற்றும்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்போ விஜய்க்கு சொல்றாங்க இல்லையா, சினிமாத்தனமா பேசுறாரு, ஒரு சினிமா ஷூட்டிங் மாதிரி பண்றாருன்னு, இதையே தான் விஜயகாந்துமே பண்ணாங்க. விஜயகாந்த் அவரோட யதார்த்தத்துல இருந்து பேசினாரு. ஆனா அதை இது ஒன்றும் சினிமா ஷூட்டிங் கிடையாது, இது ஒன்றும் சினிமா கிடையாது அப்படின்னு அவர் அந்த மாதிரி சொல்லி தான் அவரை கார்னர் பண்ணி அவரை என்ன சொல்றது, அவருக்கு அகேன்ஸ்டான கருத்துக்களை வச்சாங்களே தவிர அவர் யதார்த்தம் பேசினாரு, அவரை ப்ரொவோக் பண்ணாங்க அப்படின்றதுக்குள்ளலாம் வரவே இல்லை. ஸோ ஒரு சட்டமன்ற மரபு, ஒரு சபை நாகரிகம் அப்படின்றது கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போகும்போது ஒரு கண்ட்ரோலாக இருந்தால் மட்டும்தான் முடியும். ஆக்சுவலாக திமுக பொறுத்த வரைக்கும் அவங்க எதிர்க்கட்சியாக போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு டீசன்ட் பாலிடிக்ஸ்லாம் தெரியாது. உன்னை வம்பு கிழித்து உன்னை ஏதாவது ஒன்று சொல்லி உன்னை அப்படியே என்ன சொல்கிற வாயை பிடுங்கி உன்னை அசிங்கப்படுத்துறது தான் அவங்களோட குறிக்கோளாக இருக்குமே தவிர இந்த டீசன்ட் பாலிடிக்ஸ் அப்படின்றது அவங்க எதிர்க்கட்சியாக இருக்கும்போது ஒரு பர்சன்டேஜ் கூட இருக்குது. ஸோ அந்த சட்டமன்றத்தில் இருக்கிறவங்க வாயை பிடுங்கணும் ஏதாவது சொல்லணுன்றது குலைச்சிட்டு தான் இருப்பாங்க. அவங்க குலைக்கிறாங்கன்றதுக்காக திருப்பி குலைச்சாங்க அப்படின்னா அதை தான் அவங்களும் எதிர்பார்த்ததா அவங்க அந்த இடத்தையே வேறு மாதிரி மாற்றி விட்றாங்க. பட் அதை கொஞ்சம் பொறுமையாக அனலைஸ் பண்ணி எப்படி சொல்கிறது, இப்போ நீ என்ன வேணாலும் பேசு, பொறுமையாக நீ என்ன தான் பேசு நானும் பார்க்குறேன்னு சொல்லி ஒரு ஸ்கேன் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கான பதிலை சொல்கிறது தான் அந்த சட்டமன்ற மரபுக்கே அழகு. இதெல்லாம் செட் ஆகி ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனுக்கு இந்த டிவிகே காரங்க அந்த சின்ன யங்ஸ்டராக இருக்காங்களே அவங்களாம் பேச ஆரம்பித்தாங்க அப்படின்னா டிஎம்கே காரனுக்கு செத்தானுங்க. ஏன்னா இப்போ டிஎம்கேல இருக்கிறவங்களாம் யார், அந்த எம்எல்ஏக்கெலாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பரம்பரை அந்த கட்சியில் இருக்கிறேன், எங்கள் அப்பா அந்த கட்சியில் இருந்தார், எங்கள் தாத்தா அந்த கட்சியில் இருந்தார், எங்கள் தாத்தா கட்சி தலைவர், எங்கள் அப்பா கட்சி தலைவர், அதனால் நானும் இருக்கிறேன் அப்படின்னு வந்தவங்க. ஆனால் இந்த டிவிக்கில் இருக்கலாம் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர். அந்த யங்ஸ்டர் எப்படி இருந்து வந்தான்னு பார்த்தீங்கன்னா ஒரு தெருவில், ஒரு ஏரியாவில், ஒரு ஊரில் ஓடி ஆடி திரிஞ்சு அப்படி இருந்து வந்தான் தான். அவனுங்களை விட இவங்களுக்கு நல்லாவே பேச வரும். அந்த மாதிரி இவங்க ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா இவனுங்க கலாய்க்கிறதுனா இவங்களை போட்டு இவனுங்க கலாய்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஆக்சுவலாக அந்த திமுக இருக்கக்கூடிய பெரிய தலைங்களை காலி பண்ணதே சின்ன பசங்க தான். இந்த சின்ன பசங்க ஜெயிச்சு இந்த திமுக காரன் தோற்று வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறதே, இந்த சின்ன பசங்க அந்த அசம்பிளிக்குள்ளே வர்றதே அவங்களுக்குலாம் அசிங்கம் தான். போய் ஒரு சின்ன பசங்கிட்ட தோத்துட்டுமே அப்படின்னு அவங்க அசிங்கப்படணும். இதில் இவங்க ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனுக்கு ஒரு ஃப்ளோக்கு டே வாடா போடான்னு பேசணும் அவசியம் இல்லை, யோ அப்படின்னாலே அது இன்னும் அசிங்கம் தான். ஸோ அந்த அசிங்கத்தை அவங்க வாங்காமல் இருக்கிறது அவங்களுக்கு தான் நல்லது. அதே மாதிரி நாங்களாம் பரம்பரை தான் கட்சியில் இருந்தோம், நாங்களாம் 50 வருஷம் 60 வருஷம் இந்த கட்சியில் இருந்தோம், எங்கள் தாத்தா எங்கள் அப்பா நான்லாம் அந்த கட்சியில் தான் இருந்தேன், எங்கள் அப்பா எம்எல்ஏ நான் எம்எல்ஏ, எங்கள் அப்பா அமைச்சர் நான் அமைச்சர் அப்படின்னு சொல்லி அந்த வழியாக வந்ததுனால அவங்களாம் சொகுசாகவே வாழ்ந்துருப்பானுங்க. ஆனால் இந்த டிவிகே கட்சியில் இருக்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில நபர்களை தவிர்த்து முக்கால்வாசி பேர் அந்த ஏரியாவில் உருண்டு பரண்டு கோலி குண்டாடி அந்த மாதிரி இருந்து வந்தவனாக தான் இருப்பான். அப்போ அவனுக்கு அவன் தெருவில், அவன் ஏரியாவில், அவன் ஊரில் என்ன பிரச்சனை அப்படின்றது ஃபிங்கர் டிப்ஸில் தெரியும். ஸோ அந்த மாதிரி இடத்துல இருந்து ஒரு சாதாரண இடத்துல இருந்து வளர்ந்து எம்எல்ஏ ஆனவன்
அவன் பேசும்போதே பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் பக்கம் இருந்து மக்களுக்கு என்ன தேவையோ அதை பாயிண்ட் பட்டம் தான் பேசுவான். ஆனால் அந்த டிஎம்கேல இருக்கிறானுங்களா அவங்களாம் பரம்பரை நாங்களாம் அரசியல் பண்ணோம், எங்கள் அப்பா எங்கள் தாத்தாலாம் அமைச்சராக எம்எல்ஏவாக இருந்தாங்க, அதனால தான் நாங்கள் அந்த எம்எல்ஏ அமைச்சர் ஆகிருக்கிறோம் அப்படின்ட்டு இந்த சொகுசாக ஏசி பங்களாவில் ஏசி காரில் போயிட்டு நைட்டு 12 மணிக்கு இந்த ரீல்ஸை பார்த்துட்டு ரீட்வீட் பண்ணி இந்த லைக் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கிற அந்த அவனுங்களுக்கு இந்த மக்களோட பிரச்சனை பற்றி பெருசாக தெரிய போகிறதும் இல்லை, அவங்களுக்கு தெரிஞ்சுக்க விரும்புறதும் இல்லை. இன்னொன்று, இப்போ எதிர்கட்சியாக இருந்தாலுமே கூட மக்கள் ஒன்று எதுக்கு தேர்ந்தெடுத்தாங்க? நீ போட்டு ஒரு சட்டமன்றத்தில் எங்கள் ஏரியாவில் எங்கள் ஊரில் அந்த பிரச்சனை இருக்குது, இது எப்போ நீங்கள் சரி பண்ணுவீங்க, இதை சரி பண்ணுறதுக்கு என்னென்ன ஐடியா வச்சுருக்கீங்க, இது என்னெல்லாம் பண்ணி நீங்கள் சரி பண்ணலாம் அப்படின்னு மக்கள் சார்பாக நின்று பேசணும். அதுக்காக தான் மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்து அனுப்புனாங்க. அதை விட்டுட்டு அங்கே போயிட்டு இது சோஃபா மாடல் ஆச்சு, இது புஷ்பா படம், இந்த அட்லி டைரக்டரு, அந்த மாதிரி இந்த ரீல்ஸ் ஆச்சுன்னு ஒரு லூசுத்தனமாக ஒரு மென்டல் தனமாக மக்கள் எதுக்கு அனுப்புனாங்களோ அதை பற்றி பேசாமல் லூசுத்தனமாக பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா அதை மக்கள் பார்க்கும்போது ஏடா இதுக்காடா நான் அவங்களை தேர்ந்தெடுத்து ஆரம்பித்தேன் அப்படின்னு கேவலமாக பார்ப்பாங்க. அன்றைக்கி அப்படி தான் உதயநிதி பேசும்போது குதிரை பேர அரசு அப்படின்னு சொல்லும்போது சபாநாயகர் டக்குன்னு கலாச்சிட்டாரு. இந்த குதிரை பேர கழுதை பேர அதெல்லாம் பேசாத, என்ன விஷயமோ அதை எடுத்து பேசு அப்படின்னு சொல்லி அவர் கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் விஜய் அவர்கள் பேசும்போது கூட இந்த சோஃபா மாடல், இந்த பீப்பா, இந்த தார்பாய் அதெல்லாம் வந்துட்டு அந்த ஃபர்னிச்சர் பிஸ்னஸ்லாம் இங்கே பண்ணாத, போய் வெளில வச்சுக்க, இங்கே ஆக்கப்பூர்வமாக தானே பேசுனா பேசு அப்படின்னு சொல்லி விஜயும் கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாப்புல. இப்போது நீங்கள் நக்கல் நையாண்டே பேசும்போது உங்களுக்கு எவ்வளோ ஜாலியாக இருந்து அதை உங்களுக்கு திருப்பி ஒருத்தர் பண்ணும்போது காண்டாக நீங்கள் வெளிநடப்பு பண்ணுறீங்க. இது எப்படி இருக்குன்னா, ஒரு சில கேங்கில் வந்துட்டு ஒரு சில பேர் இருப்பான், அவன் வந்துட்டு எல்லாரும் கலாய்ப்பான், ஆனால் அவனை திருப்பி கலாய்ச்சாங்க அப்படின்னா அவன் கோச்சிப்பான். ஏன்னா நான் தான் கலாய்ப்பேன், என்ன யாரும் கலாயக்கூடாது அப்படின்ற மாதிரி உங்களை கலாய்ச்சா நீங்கள் வெளிநடப்பு பண்ணி ஓடி போயிருங்க. நீ என்ன சொல்கிறீங்க, பேசி 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 பேசுன்றீங்க, பேசினா வந்துட்டு உடனே வெளிநடப்பு அப்படின்னு சொல்லி வெளியே ஓட்டினா என்ன அர்த்தம்? அது நீங்கள் என்ன பண்ணணும், அங்கே நின்று சரிப்பா நீ பேசுப்பா, எனக்கான அவை நேரம் வரும்போது எனக்கான கவுண்டர் வரும்போது நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பேசுகிறாங்க அப்படின்றத அங்கேயே உட்காந்து கேட்டு அதுக்கான கவுண்டர் கொடுத்துட்டு வரணும். அதான அழகு, அதுக்கு தானே நீங்கள் உள்ளே போயிருக்கிறீங்க. நாங்கள் வெளிநடப்பு பண்ணுறது எதுக்கியா நீங்கள் சட்டமன்றத்துக்கே போகிறீங்க? அதுக்கு நீ வீட்டில் படுத்துட்டு ரீல்ஸ் பார்த்துருக்கலாமே. இந்த சட்டமன்றத்துக்கு வெளியில் வாயை தொடங்க சிஎம் சார் அப்படின்னு சட்டையில் பேட்சை குத்திக்கிட்டு கிரிஞ்சு தானே பண்ணிட்டு இருக்கீங்களே. ஆக்சுவலாக இந்த க்ரியேட்டிவிட்டியை போன ஆட்சியில் நீங்கள் மக்களுக்கு நல்லது பண்ணுறதுல இந்த க்ரியேட்டிவிட்டி நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்நேரம் நீங்கள் தானே ஆட்சியில் இருந்திருப்பீங்க. மக்களுக்கு நல்லது பண்ணுறதுல எந்த ஒரு எண்ணமோ எந்த ஒரு சிந்தனையும் எந்த ஒரு கிரியேட்டிவிட்டியும் வரது கிடையாது. ஆனால் இதை எதிர்கட்சி ஆன உடனே வந்துட்டு நக்கல் பண்ணுறதுக்காக நையாண்டி பண்ணுறதுக்காக இப்போ திருப்பி உனக்கு பண்ணும்போது எரியுதா? எனக்கு என்ன காமெடியாக இருக்குன்னா, இந்த சட்டமன்றத்தையே ஒரு சினிமாவாக மாற்றிட்டாங்க, இந்த சட்டமன்ற மரபு மாண்பை மீறிட்டாங்க அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அந்த டிஎம்கேலாம் பேசுகிறாங்க. ஒரு சட்டமன்றத்தை எவ்வளோ கேவலமாக ஆக்க முடியுமோ அவ்வளோ கேவலமாக ஆக்குனதே ஃபஸ்ட்டு டிஎம்கே தான். ஒரு சட்டமன்றத்தில் சபாநாயகரை இழுத்து தள்ளி அவரோட சட்டையை கிழித்து சபாநாயகர் சேரில் போயிட்டு உட்காந்து தற்குறித்தனமோ ஜோக்கர்த்தனமோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இவங்க வந்துட்டு சட்டமன்ற மரபு சட்டமன்ற நாகரிகம் பற்றிலாம் பேசுகிறாங்க. ஒரு பேரவைத் தலைவரை நான் எல்லாம் சாதாரண மிக மிக சாமானிய குடும்பத்தில் இருந்து வந்து இந்த சபையை நடத்தி கொண்டிருக்கிற என்னை எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று உங்களை அன்பான வேண்டுகோள் வைக்கிறேன். ஒரு சபாநாயகரை சட்டையை கிழித்து இந்த மாதிரி சட்டையை கிழித்து ஒரு சபாநாயகர் பதவியை அவமானப்படுத்துவது எவ்வளவு மோசமாக இருந்தாலும் பரவாயில்லை, அதை நான் தாங்கிக் கொள்கிறேன். வெளியேற்றும்படி உத்தரவிடுகிறேன். போங்க சார் உங்க இடத்துக்கு. இது என்ன நியாயம்? இது என்ன நியாயம்? போங்க சார் உங்க இடத்துக்கு. இது என்ன நியாயம்? இது என்ன நியாயம்? முதல்ல போய் உட்காருங்க.
உட்காருங்க. தயவு செய்து போய் உட்காருங்க. அதே சட்டமன்றத்தில் ஜெயலலிதா அவரோட புடவையை பிடிச்சி இழுத்து அவங்களை அப்யூஸ் பண்ணி ஒரு சட்டமன்றத்தில் ஒரு பெண்ணுன்னு கூட பார்க்காம அவங்கள அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி நீங்கள் வெளியே அனுப்பிச்சிங்க. சட்டமன்றம் அப்படின்றது மக்கள் தேர்ந்தது, மக்களுக்கான முடிவுகள் எடுக்கிற ஒரு இடம். அது ரொம்ப புனிதமான ஒரு இடம் கூட. அந்த இடத்துல ஒரு பொம்பளை அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிங்க. நீங்கள் சட்டமன்ற மாண்பு பற்றி பேசுகிறீங்க. Nothing really was worth the humiliation I suffered when I was attacked in the assembly, on the floor of the Legislative Assembly on March 25th, 1989, in the presence of the Chief Minister, Mr. Karunanidhi, with both his wives watching from the VIP boxes. All his MLAs and ministers physically assaulted me. They grabbed anything they could lay their hands upon. Chairs, mics, a heavy brass bell on the speaker's table. If they had succeeded in banging it on my head, I wouldn't be alive today. My MLAs saved me that day. And one of them even tried to pull at my sari. They pulled at my hair. In fact, they tore out some of my hair. They threw chappals at me. They threw big bundles of papers, heavy books at me. That day, I left the assembly in tears, but I was also angry. I made a vow, fulfilled my vow within 2 years. I did it. ஏன் இப்போ போன ஆட்சியில் நீங்கள் என்ன பண்ணீங்க? சட்டமன்றத்தில் போயிட்டு இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா சட்டமன்றத்தையே சினிமாவாக மாற்றிட்டாங்க அப்படின்னு. நீங்கள் என்ன பண்ணீங்க? உங்களுங்க என்ன பண்ணாங்க? உங்களுக்கு ஜால்ரா அடிக்கிறேன் அப்படின்ற பேரில் நீங்கள் நடித்தது கெத்து, நீங்கள் தான் தமிழ்நாட்டின் சொத்து, வாயை கொஞ்சம் பொத்துன்னு ஒரு சட்டமன்றத்தில் எவ்வளோ கேவலமாக நடந்தக்கூடாது, அவ்வளோ கேவலமான வார்த்தைகள், அந்த என்ன சொல் ரைமிங்காக பேசுகிறோம், உங்களை புகுந்து தள்ளுறோம், உங்களை அப்படியே குளிர்விக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க பேசுகிற அந்த வார்த்தைகள்லாம் இருக்கலாம், அதெல்லாம் ரொம்ப கேவலமாக இருந்தது. ஷூட்டிங் போனால் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி இன்னைக்கு சட்டமன்றத்தை ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டாக அவர் இன்னைக்கு மாற்றி காட்டியிருக்கிறாரு. நீங்கள் நடித்ததோ கெத்து, நீங்கள் தான் தமிழ்நாட்டின் சொத்து, எதிரிகளை தனது சிரிப்பார் நண்பேண்டா என்று சொல்ல வைக்கும் அன்பன் நீங்கள். உங்கள் நடிப்பில் உருவானதோ மனிதன், நிஜத்தில் நீங்க தான் மாமனிதன். நீங்கள் நிமிர்ந்த போது தமிழ்நாட்டு இளைஞர்கள் நிமிர்ந்தார்கள். இப்படை வெல்லும் என்றீர்கள், இப்படைதான் எப்போதும் வெல்லும் என்பதை நித்தமும் காட்டிக்கொண்டு இருக்கிறீர்கள். பொதுவாக எப்போதும் உங்கள் மனசுதான் தங்கம், தங்கம்தான். சரவணன் இருக்க பயமேன் என்பது நீங்கள் நடித்த படம். உதயநிதி இருக்க பயமேன் என்பது தமிழகத்து இளைஞர்களின் எண்ணம். நெஞ்சுக்கு நீதியின் பாத்திரம் என்ற நடிகர் மட்டுமல்ல, நீங்கள் நெஞ்சுக்கு நீதியின் அடுத்த பாகமாகவே வாழ்கிறீர்கள். மாமன்னன் அடுத்த படம் அல்ல, தமிழ்நாட்டின் வருங்கால மாமன்னன் தாங்கள்தான். எங்களின் இதயம் கவர்ந்த உதயமும் நிதியுமான இளைஞரணி செயலாளரை உங்களை வணங்குகிறேன். இன்றைய தினம் நம்முடைய உதயநிதி அவர்கள் வண்ணத்தமிழை படித்து இடக்கு செய்த கனகவிசயன் தலையில் கல்லை சுமந்து சேர நாட்டு கண்ணைக்கு கோட்டம் கட்டியவன் சேரன் சொங்குட்டுவன். அது சிலப்பதிகாரம். எங்கள் இணை தளபதியே உதயநிதியே, நீ தூக்கி காட்டிய ஒரு செங்கலில் புனித ஜார்ஜ் கோட்டையே கனக கோட்டையானது. இது செங்கல் அதிகாரம், அது சிலப்பதிகாரம், இது செங்கல் அதிகாரம். கல்லுக்கு உனக்கு என்ன உறவோ தெரியல, கல்லுக்கு உனக்கு என்ன தெரியல. ஒரு கல் ஒரு கண்ணாடி புரட்டி போட்டு தமிழ் திரையுலகை ஒரே ஒரு செங்கல்ல புரட்டி போட்டது ஆட்சி அதிகாரத்தை. முந்தியெல்லாம் சேப்பாதங்க ஸ்டேடியத்துக்கு போனாக்கா தோனி வந்தாதான் கூட்டம் வரும். இப்போ நம்ம அருமை சகோதரர் உதயநிதி வந்தாலும் கூட்டம் வரும். அவர் உள்ளே நுழைகின்ற அந்த காட்சியை பார்க்கும் பொழுது ராஜாதி ராஜ மார்த்தாண்ட சாமானிய மக்களை கை தூக்கிவிட இரண்டாம் கலைஞர் பராக் 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 என்று சொல்லுகின்ற ஒரு உணர்வோடு தான் இந்த கதை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். அதுலயும் நீங்க நடிச்ச அந்த 4 இத்து போன படத்துக்கு அதுக்கு ஒரு ரசிகர் மன்றம் வச்சாரு பாருங்க அன்பில் மகேஷ். அதெல்லாம் வந்துட்டு ஆக்சுவலாக என்ன சொல்கிறது, ஒரு ஜோக்கர் அப்படின்னு சொல்கிறத தாண்டி நீங்களாம் ப்ரோ ஜோக்கர் அப்படின்ற மாதிரி தான் இருக்கிறீங்க. அந்த சட்டமன்றத்தையே நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது என்ன பண்ணுறீங்க, எப்படி ஆக்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு ப்ரோ ஜோக்கர் அசம்பிளியாக தான் இருந்தது. இதில் வேறு விஜய் சட்டமன்றத்தில் ஸ்கிரிப்ட் வச்சு பேசுகிறாருன்னு நீங்களே ஸ்கிரிப்ட் பார்த்தா சொல்கிறீங்க. ஸ்கிரிப்ட் வச்சு பேசுகிறாருன்னு எதை வச்சு சொல்கிறீங்கன்னா எனக்கு கொடுத்த ஸ்கிரிப்டில் அதான்ப்பா போட்டிருக்கு அப்படின்ற மாதிரி தான்
நீங்கள் பேசுகிறதே இருக்குது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்கள் கட்சியில் இருக்கிற அத்தனை எம்எல்ஏக்களும் பேசுகிறாங்க. ஆனால் இந்த ஆளுங்கட்சியில் 4 பேர் தான் திரும்ப பேசுகிறாங்க. இந்த 4 பேர் பேசுகிறதுக்கே நீங்கள் வெளிநடப்பு பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற மற்ற எம்எல்ஏக்கள் அந்த அமைச்சர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனு வந்து உங்களை கலாய்க்க ஆரம்பித்தாங்கன்னா உங்கள் கதி யோசிச்சு பாருங்கள். இதில் யோசிக்கணுன்ற ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ விஜய் அவ்வளோ நேரம் பேசினார், அப்போலாம் அமைதியாக கேட்டீங்க, எதுக்கு நீங்கள் வெளிநடப்பு பண்ணீங்க? இந்த பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னதில் டக்குன்னு ட்ரிகர் ஆகி நீங்கள் வெளிநடப்பு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு சொன்ன உடனே உங்கள் கட்சியிலாம் திரும்பி எழுதுனாங்க. அது எப்படி இருந்ததுன்னா, பார்ட்டி ஃபண்டா, அப்போ நம்ம கட்சிக்கு எதாவது பணம் தராங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி எழுதுனாங்க. ஆனால் பார்ட்டி ஃபண்டுன்ற பேரில் நீங்கள் திருடி இருக்கிறீங்க, ஊழல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் நீங்கள் ட்ரிகர் ஆகி வெளியே போயிருக்கிறீங்க. இப்போ அவர் என்ன சொன்னாப்புல, மக்கள் பணத்தில் ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டோம்னா விடமாட்டோம் அப்படின்னு தான் சொன்னாப்புல. அதாவது மக்களோட பணத்தை நாங்கள் திருடவே விடமாட்டோம்னு சொன்னதில் உங்களுக்கு ஏன் சார் கோவம் வருது? ஏன் நீங்கள் என்ன அப்படி திருடி சேர்த்து வச்சிருக்கிறீங்க? இந்த பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னோடனே ஏன் அப்படி பொத்துக்கிட்டு வருது? அவ்வளோ நேரம் பேசும்போது கூட நீங்கள் அப்படி பொத்துக்கிட்டு வந்து நீங்கள் வெளிநடப்புலாம் பண்ணவில்லையே. அதில் வேறு வெளியே வந்துட்டு என்ன சொல்கிறீங்க, ஊழல் பண்ணதுக்கான ஆதாரம்லாம் இருந்ததுன்னா கோர்ட்டில் போய் கேஸ் போடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. பெரிய முதல்வன் ரகுவரன் ஏன் உள்ளே இருந்து பதில் சொல்ல வேண்டியதானே? ஆதாரம் என்ன இருக்கு? அப்புறம் ஊழல் பண்ணியிருக்க ஆதாரம் இருக்குன்னா கோர்ட்டுக்கு போங்க, கோர்ட்டில் நாங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். இது அபாண்டமான குற்றச்சாட்டு. வேணும்னா வழக்கு போடுங்க, நீதிமன்றத்தில் வந்து நான் குற்றமற்றவன் நிரூபிக்க தயார். நீங்கள் மற்றது பேசும்போது நீங்கள் வெளிநடப்பு பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல. பார்ட்டி ஃபண்டு, ஊழல், மக்கள் பணத்தை திருட விட மாட்டேன்னு சொல்லும்போது கரெக்டாக அந்த நேரத்தில் உங்களுக்கே கோவம் வந்துச்சுன்னு இப்போவுமே எனக்கு புரியல. அப்புறம் அந்த பார்ட்டி ஃபண்ட், ஆக்சுவலாக அந்த பார்ட்டி ஃபண்ட் அப்படின்றது என்னன்னா, ஒரு கட்சிக்கான நிதி கொடுக்கறது பேர் தான் அந்த பார்ட்டி ஃபண்ட் அப்படின்றது. ஆக்சுவலாக அது இன்னும் டெப்த்தாக சொன்னால் அதுக்கு பேர் தான் ஊழல், லஞ்சம் அப்படின்றது. ஒரு அரசு அதிகாரி வாங்கினாரு, தன்னோட வேலையை செய்கிறதுக்காக ஒரு அரசு அதிகாரி வாங்கினா அதுக்கு பேர் லஞ்சம். ஆனால் இதே ஒரு அரசியல் கட்சி வாங்குச்சு அப்படின்னா அது கட்சி வளர்ச்சி நிதி, கட்சி நிதி அப்படின்றது. இந்த கட்சி வளர்ச்சி நிதி, கட்சி நிதின்ற பேரில் பணத்தை வாங்கிட்டு அந்த கட்சியை சார்ந்த அந்த குடும்பம் தான் பார்த்தீங்கன்னா சொகுசாக அந்த என்ன சொல்கிறது, பெரிய மாடு மாளிகை சொகுசு கார்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறது அந்த கட்சிகள் தான். இந்த கட்சி வளர்ச்சி நிதி, இந்த கட்சி நிதி, இந்த பார்ட்டி ஃபண்ட் அப்படின்றது எந்த மாதிரி கட்சிக்குள்ளே வருது அப்படின்னா, இப்போ ஒரு ஆளுங்கட்சி இருக்குது, அவங்க வந்துட்டு ஒரு டெண்டர் கொடுக்குறாங்க, மக்களுக்காக ஒரு பாலம் கட்டுறது, ஒரு மேம்பாலம் கட்டுறது, அப்படின்லாம் பார்த்திங்கன்னா அந்த குடியிருப்புகள் கட்டுறது, இந்த ரோடு போடுறது, இதுக்கெல்லாம் டெண்டர் விடுவாங்க இல்லையா? அப்படி டெண்டர் விடும்போது யாராவது வந்து அந்த டெண்டர் எடுக்க வராங்க அப்படின்னா, அது ஒரு ப்ரைவேட் கம்பெனியாக இருக்கட்டும், இல்லை யாரோ ஒருத்தராக இருக்கட்டும், அவங்க வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா, அப்படி எடுக்கும்போது அவங்க வந்துட்டு பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு ஒன்று கொடுக்கணும். உங்களுக்கு உதாரணத்துக்கு இப்போ ஒரு பாலம் கட்டுறதா வச்சுக்கோமே, ஒரு பாலம் கட்ட 100 கோடி ஆகும் அப்படின்னா, அப்போது அவங்க வந்து அதுலேருந்து 20% 30%, நீங்கள் ஒரு 20% குறைந்தபட்சம் வச்சுக்கோமே, ஒரு பாலம் கட்ட 100 கோடி ஆகுது அப்படின்னா அதுலேருந்து 20% நீங்கள் பார்ட்டி ஃபண்டாக கொடுக்கணும். அப்படின்னா 100 கோடியில் 20 கோடி கொடுத்துட்டா மீதி 80 கோடி தான் இருக்கும். அந்த கம்பெனி என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த பாலம் கட்ட 100 கோடி ஆகும் இல்லையா? ஆனால் அவங்க கோட் பண்ணும்போது அதை பூஸ்ட் பண்ணி இந்த பாலத்துக்கு 120 கோடி அப்படின்னு சொல்லி ஒரு எஸ்டிமேட் கொடுப்பாங்க. அந்த 120 கோடி அப்படின்னு எஸ்டிமேட் கொடுத்துட்டு அதில் 20 கோடியை அந்த பார்ட்டி ஃபண்ட், அந்த கட்சியோட வளர்ச்சி நிதி, கட்சி நிதின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. இப்போ மீதி 100 கோடி இருக்கா? இப்போ 100 கோடியில் அந்த ஒரு கம்பெனி வந்து பாலம் கட்ட போகிறதே கிடையாது, அவங்க ஒரு லாபம் வச்சு தான் கட்டணும் இல்லையா? அப்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 100 கோடியில் கட்ட வேண்டிய அந்த பாலத்தை 60 கோடி கட்டி முடிப்பாங்க. அப்படி 60 கோடிக்கு அந்த பாலத்தை கட்டி முடித்தாங்க அப்படின்னா அது மயிரில் தான் தரமாக இருக்கும். இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, பாலம் கட்டி முடிக்கப்பட்ட 3 மாதத்தில் இடிந்து விழுந்தது. அதே மாதிரி அரசு சார்பில் மக்களுக்காக கட்டப்பட்ட அந்த குடியிருப்பு பகுதி அப்படின்றது தரமற்ற முறையில் இருந்தது அப்படின்றதுக்கான மிக முக்கிய காரணம் இதுதான். இப்போ 100 கோடியில் ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறத 50 கோடியில் கட்டினாங்கன்னா மீதி 50 கோடிக்கான அந்த குவாலிட்டின்றது இருக்க போகிறதே கிடையாது. அப்போது அது தரமற்ற முறையில் தான் இருக்கும். அப்போது கட்டின 3 மாதத்துலையோ இல்லை 6 மாதத்துலையோ இடிஞ்சு விழுந்து விரிசல் விடுற வரைக்கும் அது தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கும். அப்படி கட்டப்பட்ட அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இடிஞ்சு விழுந்தாலும் இந்த அரசு அவங்கள போய் எந்த கேள்வியும் கேட்கவே கேட்காது. ஏன்னா அவன் தான் 20 கோடி ரூபா கட்சி நிதின்ற பேர் லஞ்சம் கொடுத்துட்டாங்க, இந்த பார்ட்டி ஃபண்டுன்ற பேர் லஞ்சம் கொடுத்துட்டாங்க. அப்போ 20 கோடி வாங்கினதுக்கப்புறம் இந்த அரசுன்றது அவங்க மேலே எந்த விதமான நடவடிக்கை எடுக்க போகிறதே கிடையாது. இதுதான் பார்ட்டி ஃபண்ட் அப்படின்றது. இந்த பார்ட்டி ஃபண்டுனால அந்த கட்சி பயனடையும், அந்த கம்பெனிக்காரன், அந்த கான்ட்ராக்ட்காரன் பயனடைவான். ஆனால் இந்த பணம் எங்கேருந்து போகுதுன்னா மக்களோட வரி பணத்திலேருந்து தான் அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கே எடுத்து கொடுக்குறாங்க. அப்படின்னும் போது இதில் மக்களோட வரி பணமும் நாசமாக போகுது. அந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் ஏதாவது ஆக்சிடென்ட் நடந்தது, இந்த இடிஞ்சு விழுந்தது அப்படின்னா அதில் உள்ளே போய் மாட்டிட்டு சாவுறாங்க பாருங்கள், அதுவும் மக்களுக்கான பாதிப்பாக தான் அங்கே போய் அமையுது. இப்படி இடிஞ்சு விழுந்ததுக்கப்புறம் இந்த அரசாங்கம் என்ன பண்ணும், இந்த இடிபாடுகள் சிக்க உயிரிழந்தவர்களுக்கு தலா 10 லட்சம் நாங்கள் வந்துட்டு நிதியாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்ன தோணுன்னா, பரவாயில்லப்பா, இந்த அரசு பாரு 10 லட்ச ரூபா இடிஞ்சு விழுந்ததில் இறந்தவங்களுக்கு 10 லட்ச ரூபா கொடுக்குதுன்னா அப்போ இந்த அரசு எவ்வளோ நல்ல அரசு அப்படின்ற மாதிரி தான் தோணும். ஆனால் அதே இந்த அரசு 20 கோடி ரூபா லஞ்சம் வாங்காமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா
அந்த கட்டடம் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இடிந்து விழுந்தே இருக்காது, மக்களோட வரி பணம் வீணாகவும் போயிருக்காது. இப்போ அந்த இடிபாட்டில் இடிந்து விழுந்து செத்தவங்களுக்கு இந்த அரசாங்கம் வந்துட்டு தலா 10 லட்சம் கொடுக்குதுல்ல, அது ஒன்றும் அவங்க அப்பா வீட்டு காசு கிடையாது, கவர்மெண்ட் கஜானால தான் அந்த காசு எடுத்து கொடுப்பாங்க. ஆனால் இந்த பார்ட்டி ஃபண்டுன்னு ஒன்று கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா, அதை மட்டும் அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ இதை தான் இந்த டிவிக்கு அரசு தடுத்துருக்கு. தடுத்தது மட்டும் இல்லாமல் இனிமேல் இந்த மாதிரி யாருமே பார்ட்டி ஃபண்டு வாங்கக்கூடாது, நீங்கள் கொடுக்கவும் கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக ஆர்டரே போட்டிருக்கிறாங்க. இதில் கடுப்பாகி தான் எங்கே நம்ம பேசணும் அப்படின்னா, நாம் இந்தந்த கான்ட்ராக்டை இத்தனை கோடி நம்ம வாங்கியிருக்கிறோம் அப்படின்றது வெளியே தெரிஞ்சிருன்னு பயந்து தான் அவங்க வெளிநடப்பே பண்ணது. சரி, இவங்க இந்த வெளிநடப்பு பண்ணாங்களே, இவங்க வெளிநடப்பு பண்ணி இப்போ என்ன பண்ண போகிறாங்க? எங்கேயாவது போயிட்டு ஒப்பாரி தான் வைக்க போகிறாங்க. ஆக்சுவலாக ஒரு இளவு வீட்டில் கூட 14 நாள் இல்லை ஒரு 30 நாள் வந்துட்டு அந்த என்ன சொல்கிறது ஒரு ஒப்பாரி வச்சுட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஒப்பாரி வச்சது போதுமா அப்படின்னு சொல்லி அவங்களே எழுத போடுவாங்க. ஆனால் இங்கே கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் ஆகுது தொடர்ந்து ஒப்பாரி வச்சுட்டே இருக்காங்க. எனக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா, இன்னமும் உங்கள் கண்ணில் அந்த கண்ணீர் இருக்குதா, அந்த தண்ணிலாம் இருக்குதா? எப்போ 1.5 மாதமும் உங்கள் கண்ணில் அந்த கண்ணீர் இருக்குது, நீங்கள் தொடர்ந்து ஒப்பாரி வைக்கிறீங்கன்னா நீங்களாம் வந்துட்டு ஒரு மனித பிரிவே கிடையாது. நீங்கள் இந்த ஒப்பாரி வைக்கிற அந்த கண்ணீர் அந்த தண்ணியை காவிரி நீருக்கே நம்ம வந்துட்டு என்ன சொல்கிற விவசாயத்துக்கு தண்ணி கொடுக்கலாம் போல இருக்குது. அவ்வளோ ஒப்பாரி வைக்கிறீங்க, அவ்வளோ ஓடுது நீங்கள் வைக்கிற ஒப்பாரியில். ஒன்று யாராவது கல்யாணம் பண்ணுறதுக்காக ஒரு மண்டபத்தை கட்சிக்காரன் புக் பண்ணான் அப்படின்னா அந்த புக் பண்ண மண்டபத்தில் போய் ஒப்பாரி வைக்கிறீங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மண்டபம் புக் பண்ணி ஒப்பாரி வைக்கிறீங்க. எதுக்கு? ஒரு கல்யாணத்துக்கு உங்களை வந்துட்டு ஒரு பெரிய மனுஷன், ஒரு கட்சிக்கார, ஒரு கட்சி தலைவர் ரேஞ்சில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உங்களை கூப்பிட்டாங்க அப்படின்னா நீங்கள் போய்ட்டு அந்த கல்யாண மணமக்களை ஜோடிகளை போய்ட்டு நல்லா இருங்க, நீடூடி வாழுங்க அப்படின்னு சொல்லி வாழ்த்திட்டு வரணும். நீ கல்யாண வீட்டில் போய் இலை வீட்டு மாதிரி ஒப்பாரி வச்சேன்னா அந்த குடும்பம் எங்கேயாவது விளங்குமா, எங்கேயாவது உருப்பிடுமா? என்ன நீ அர்த்தமெல்லாம் பேசிட்டு இருக்க? கல்யாண வெளியே சவால் விட்டுருக்கானுங்க, அர்ச்சனைக்கு பதிலாக அறிக்கை விட்டுருக்கானுங்க. நேற்று ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கேன், கட்சிக்காரன் பேசுறேன், தாலி போனாலும் பரவாயில்லை, தாயகத்தை காப்பாற்றுங்கள், என் பிணத்து மீது நடந்து வந்தாவது கட்சியை காப்பாற்றுங்கிறேன். ஒண்ணுமா அவ்வளவு திருத்து நம்மளுக்கு வேண்டாம் இந்த நாய் கல்யாணத்துக்கு கூப்பிட்டோம்னு. இப்போ சட்டமன்றத்தில் உங்களை குஜிலி மஸ்து பண்ணி வெளியே அனுப்பிச்சதுனால உடனே உங்க அப்பா இப்போ என்ன யோசிச்சிருப்பாரு தெரியுமா? புள்ள தனியாக போனதுனால அவனை வந்துட்டு குஜிலி மஸ்து பண்ணிட்டாங்க, சரி அடுத்து எவனுக்கு கல்யாணம் நடக்குது, டக்குன்னு ஒரு பத்திரிக்கை தேடு, போய் உடனே ஒரு ஒப்பாரி வச்சுட்டு வந்துடும் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் எனக்கு தெரியும் வீட்டிலலாம் டிஸ்கஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வெளியே எங்கன்னா போயிட்டு குஜிலி மஸ்து பண்ணிட்டாங்க, எங்கெல்லாம் போயிட்டு உங்களை கலாய்ச்சி அமிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த வடிவேல் சார் சொல்லுவார்ல, உடனே மண்டபத்தை புக் பண்ணு அப்படின்ற மாதிரி உடனே மண்டபத்தை புக் பண்ணி ஒப்பாரி வச்சிடுறது. ஆனால் யோசிச்சு பாருங்களேன், ஒப்பா எவ்வளோ நேக்கா அவர் தோற்று உங்களை மட்டும் கொடுத்து விட்டார்ல. அதாவது நாட்டில் எனக்கு வந்து திமுகவை பெருசாக விமர்சனம் பண்ணுறதுல எனக்கு பெரிய விருப்பம் இருந்ததே கிடையாது. ஏன்னா இப்போ திமுக மேலே அந்த ஊழல் குற்றச்சாட்டுகள், லஞ்ச குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் அவங்களும் ஒரு சில நல்லதுகள் பண்ணியிருக்கிறாங்க, இல்லைன்னா சொல்லலை. ஆனால் இப்போ இருக்கிற அந்த திமுக பார்க்கும்போது ஒரு மாதிரி கலீஜாக இருக்குது. இப்போது பொதுவாகவே ஒரு புதிய அரசு அமைஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு பொதுவாக 6 மாத கால அவகாசம் கொடுக்கணுன்றது ஒரு நாகரிகமான ஒரு விஷயம், அது ஒரு மரபு. ஓகேவா? இப்போ உங்களுக்கு எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்கூலுக்கு புதுசாக ஒரு டீச்சர் வராங்க அப்படின்னா ஒரு கம்பெனிக்கு புதுசாக ஒரு சிஇஓ யாராவது வராங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி பல வருஷமாக இருந்த ஆட்கள் தொடர்ந்து அந்த அதிகாரிகள் தான் அந்த இடத்துல வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. அப்படி வேலை செய்யும்போது அவங்க வந்துட்டு இப்போ புதுசாக வந்தவங்கள பெருசாக மதிக்கலாம் மாட்டாங்க. இந்த புதுசாக வந்த நபருக்கும் யார் என்னென்ன எந்தெந்த டிபார்ட்மெண்ட் எப்படி வேலை செய்யுது, இந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் இந்த பிரச்சனை இருக்கா, இந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு இந்தந்த அதிகாரிகள் காரணமா, எந்தெந்த அதிகாரிகள் நேர்மையாக இருக்காங்க, எந்தெந்த அதிகாரிகள் ஊழலில் தலைச்சி போயிருக்கிறாங்க, இவங்களை எப்படி தன்னோட வழிக்கு கொண்டு வருது அப்படின்றதுக்கு குறைந்தபட்சம் 6 மாதம் ஆகும். இன்னொன்று, இந்த ஏற்கனவே இருந்த ஆளுங்கட்சி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த அதிகாரிகள் வந்துட்டு மிரட்டி வைப்பாங்க, இந்த பார் இன்னும் 6 மாதத்தில் கண்டிப்பாக நாங்கள் வந்துடுவோம், ஃப்ளோர் டெஸ்ட்டில் அவங்க ஆட்சியை கவிழ்த்து மெஜாரிட்டி காமிக்க விடாமல் பண்ணி நாங்கள் தான் திரும்ப ஆட்சிக்கிறோம், அப்படி இல்லைன்னா எங்ககிட்ட இருக்கிற பணத்தை வச்சு நாங்கள் எப்படி தான் அவங்களோட எம்எல்ஏக்களே விலைக்கு வாங்கியாதான் நாங்கள் ஆட்சிக்கு வந்துடுவோம். அது கண்டிப்பாக 6 மாதம் நடக்கும். அதுக்குள்ளே நீ இப்போ இருக்கிற ஆளுங்கட்சிக்கு புது கவர்மெண்ட்டுக்கு நீ தான் சப்போர்ட் பண்ண அப்படின்னா 6 மாதத்துக்கு அப்புறம் நான் திருப்பி வரும்போது ஒருத்தருக மாட்டேங்க, ஒருத்தனையும் உண்டு இல்லாமல் பண்ணிவிடும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஆண்ட கட்சிகள் கண்டிப்பாக மிரட்டு தான் வச்சுருப்போம். அதுக்கு அந்த அதிகாரிகள் பயப்பட தான் செய்வாங்க. ஏன்னா இப்போ வந்திருக்கிறது ஒரு புதிய அரசு. இந்த புதிய அரசுமே பார்த்தீங்கன்னா மற்ற கட்சிகளோட சப்போர்ட்டில் தான் இந்த அரசு அமைஞ்சிருக்கு. திடீர்னு யாரோ ஒரு 4 பேர் 2 கட்சி சேர்ந்து இல்லை நான் உங்களுக்கு கொடுத்த ஆதரவை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னா திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் டெஸ்ட் எடுப்பாங்க. அந்த ஃப்ளோர் டெஸ்ட்டில் மெஜாரிட்டியை வந்து காமிச்சு ஆகணும். மெஜாரிட்டியை காமிச்சா தான் திரும்பவும் இந்த அரசு நீடிக்கும். அப்படி மெஜாரிட்டி காமிக்கல அப்படின்னா யாருக்கு மெஜாரிட்டி அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு அந்த ஆட்சி அதிகாரம் போயிடும். ஸோ இதுதான் அந்த 6 மாதத்துக்கான அந்த கால இடைவெளி. ஆனால் இந்த 6 மாதம் வரைக்கும் இந்த அரசு நீடிடுச்சு, அந்த ஃப்ளோர் டெஸ்ட்லாம் தாண்டி இந்த ஆட்சி தான் நிரந்தரமாக இருக்க போகுது அப்படின்னா இப்போ இருக்கிற அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா மொத்தமாக இப்போ ஆளுங்கட்சி சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இது ஒவ்வொரு தடையும் நடக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு நிகழ்வு தான். அதனால தான் அந்த 6 மாத கால அவகாசம் அப்படின்றது ஒவ்வொரு புதிய அரசுக்கும் கேட்பாங்க. ஸோ அப்போ தான் அந்த அரசு அவங்க கண்ட்ரோல்லே வரும், அதிகாரிகள் இவங்க பேச்சை கேட்டு நடப்பாங்க.
இது அரசியல் தெரிஞ்ச எல்லாருக்கும் பேசிக்காக தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனால் இந்த ஒரு அடிப்படை அரசியல் கூட தெரியாத தத்தி ப்ரோ ஜோக்கராக இருந்துக்கிட்டு ஆட்சி அமைஞ்ச 1.5 மாதத்துலேயே போயிட்டு வந்துட்டு நீங்கள் இதை பண்ணீங்களா நீங்கள் அதை பண்ணீங்களா அப்படின்னு கேட்குறதுன்றது முட்டாள்தனமான ஜோக்கர்த்தனமான ஒரு விஷயம். முதல்ல அடிப்படை அரசியல்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுங்க. இப்போ அந்த இடத்துல நீங்கள் உங்களை வச்சே பார்த்துங்க, ஒரு புதுசான ஒரு கம்பெனியில் ஒரு 200 ரூபாய் வேலை செய்கிறான், நீங்கள் திடீர்னு CEO போகிறீங்க அப்படின்னா போனோடனே அந்த கம்பெனி உங்கள் கண்ட்ரோலில் வந்துடாது. இதுக்கு முன்னாடி இருந்தால் பார்த்தீங்கன்னா அவன் வந்து மிரட்டி வச்சிருப்பான், நான் திருப்ப அந்த இடத்துக்கு வந்துடுவேன், நீ வந்துட்டு அவனுக்கு சாதகமாக பண்ணால் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி மிரட்டி வச்சிருப்பான். ஆனால் ஒரு 6 மாதத்தில் அந்த கம்பெனியோட மொத்த ஹிஸ்ட்ரி உங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் யார் யார் என்னென்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் இனிமேல் நீங்கள் தான் நிரந்தர CEO இருக்க போகிறீங்க தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அங்கே இருக்க அதிகாரிகள் அங்கே இருக்கிற வேலையாட்கள் எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இதுதான் இந்த அரசுலையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த ஒரு பேசிக் கூட தெரியாமல் தத்தி முண்டமாக ப்ரோ ஜோக்கரா தயவு செஞ்சு சுத்தாதீங்கடா. ஆக்சுவலாக வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா திமுக மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு அபிப்பிராயம் அப்படின்றது காலங்காலமாக எல்லாருக்குமே இருந்துட்டு வர ஒரு விஷயம் தான். அதாவது ஒரு கட்சினா இப்படி தான் இருக்கணும், ஒரு கொள்கைனா இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் பயணிக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு முன் உதாரணமாக இருந்ததா திமுக கட்சி. ஆனால் இப்போ இருக்கிற அந்த திமுக கட்சி அப்படின்றது எவ்வளோ கேவலமாக போக முடியுமோ அவ்வளோ கேவலமாக அந்த கட்சி போயிட்டே இருக்குது. இதுவும் முக்கியமாக இந்த ஜென்சி மீட்டிங் சொல்லி போடுறாங்களா, ஆக்சுவலாக அவனுக்கு ஏதோ ஒரு கெத்துன்னு நினச்சா அவங்க லூசுத்தனமாக மேட்டரை பேசுகிறாங்க. அவனுக்கு பேசுறது ஜோக்கர்த்தனமாக இருக்குது தான். அந்த ஜோக்கர்த்தனமாக இருக்குன்றது அவனுக்கு தெரியல. அவனுக்கு போய்ட்டு ஒவ்வொரு மேட்டரையும் பார்த்தீங்கன்னா ஜோக்கர்த்தனமாக பேசி வச்சுருக்கானுங்க. அதை மக்கள் பார்க்கும்போது பயங்கரமாக கலாய்ச்சி கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. ஆனால் அதை பற்றி அவங்களுக்கு எந்த விதமான கவலையுமே இல்லை. நாமளும் இந்த ட்ரெண்டிங்கில் இருக்கிறோம், நாமளும் எல்லாம் ட்ரெண்டிங்காக ஃபேமஸ் ஆகிறோம் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் அவனுங்களே அந்த ஜோக்கர்த்தனமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னும் போது அது கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக தான் ஆகிட்டே இருக்குது. ஆனால் அது கட்சியில் இருக்க யாருக்கும் தெரியதில்லை. பேசி பேசி வளர்ந்த கட்சி தானே திமுக. ஆனால் இப்போ நாங்களும் இந்த ட்ரெண்டிங்காக இருக்கிறோம், நாங்களும் இந்த ட்ரெண்டிங் ஸ்டைலில் பேசுகிறோம், நாங்களும் ஜென்சியாக பேசுகிறோன்னு பேசி பேசி வளர்த்த அந்த டிஎம்கே கட்சியை இவனுங்க பேசி பேசி கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிட்டே இருக்கிறானுங்க. இது ஆரம்பத்திலே டிஎம்கே கவனிக்கல அப்படின்னா நாம் ஏன் தோற்றோம், எதிர்காலத்தில் ஏன் தோக்க போகிறோன்னு கடைசி வரையும் தெரியாமலேயே சாவ போகிறானுங்க. அதெல்லாம் விட டிஎம்கே அவங்களுக்கே தெரியாமல் லூஸ் ஸ்டாக் விட்டுட்டே இருக்கிறாங்க. அதாவது விஜய் என்ன பண்ணுறாப்புல அப்படின்னா ஏதாவது ஒன்று பேசி டிஎம்கே ட்ரிகர் பண்ணி விட்டு போயிடறாப்புல. இவங்க வந்துட்டு டக்குன்னு ட்ரிகர் ஆகி ப்ரொவோக் ஆகி என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ விஜய் ஒரு நாள் பேசுகிறாருன்னா அதை வச்சு எனக்கு 1 வாரம் பேசுகிறாங்க. திருப்பி விஜய் ஒரு 2 வாரத்துக்கு அப்புறம் ஏதாவது பேசினாரு அப்படின்னா அதை வச்சு எனக்கு 1 மாதம் பேசிகிட்டு இருக்கானுங்க. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, உங்கள் கட்சியில் இருக்க எல்லாரும் வச்சு நீங்கள் என்ன பண்ணுறேன்னு நினைக்கிறீங்க? இந்த கட்சியை வளர்க்குறீங்களா? கட்சியை அழிக்கிறீங்க, போகிற இடத்துல ஒப்பாரி வைக்கிறீங்க. நாங்கள் எப்படி இருக்கோம் அதுலேயும் ஐயோ இந்த ஜென்சி மீட்டிங் சொல்லிட்டு ஒரு சில பேர் பேசுகிறாங்க. நோ உதயண்ணா தம்பினா அதுக்கு 200 ரூபா சேர்த்து வைக்கணுண்ணா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறானுங்க. இதெல்லாம் என்ன ஸ்லாங்னே தெரிலடா. அந்த கட்சி அப்படி கிடையாதுடா. அவங்க எப்பேற்பட்ட ஒரு கட்சி, எப்படி பேசி வளர்த்த ஒரு கட்சியை நீங்கள் கெத்து தௌலத்து, நான் போர் வேலு, நான் அந்த வேலு, நான் உதயண்ணா தம்பினா ஏன்டா கட்சி அசிங்கப்பத்திட்டே சொல்கிறீங்க? ஆனால் இந்த டிஎம்கேவை விஜய் கலாய்க்க மனசு ரொம்ப குளிர்ந்து பயங்கர சந்தோஷமாக அங்கே இருந்த ஒரே நபர் யாருன்னா எடப்பாடி தான். ஏன்னா எடப்பாடியை எவ்வளோ மோசமாக விமர்சிக்க முடியுமோ அவ்வளோ மோசமாக உதயநிதி தான் சொன்னார்னு நினைக்கிறேன். இவர் வந்துட்டு தவழ்ந்து போனார், விட்டா பாவடவிலே போடுவார் போல இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு எடப்பாடி வயசில் பெரியவர் அவரை ரொம்ப மோசமாக கேவலமான விமர்சிச்சாப்புல. இப்போது அதே இடத்துல உங்களை வர விடாமல் ஒருத்தர் அடித்து உங்களை கலாய்க்கும் போது எடப்பாடிலாம் பயங்கர ஹாப்பி. ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக புரியுது, இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வந்து லைவில் இருக்கும்போதே நீ வெளியில் மைக்க பிடிச்சி இவ்வளோ வாய் பேசி இவ்வளோ பொய் பேசுறிய, இந்த லைவ்லாம் இல்லைன்னா உள்ள எங்க உதய என்னமா பண்ணார் தெரியுமா, எப்படிலாம் பயங்கரமாக மாஸ்க் காமிச்சார் தெரியுமான்னு நல்லா வடவடையாக சுட்டு கதையாக அளந்து விட்டுருப்பீங்கல்ல. அக்கா இதுக்கு முன்னாடி இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடக்கும்போது சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இதெல்லாம் நடந்துன்னு சொல்லி ஒரு சில ஃபுட்டேஜ் வெளியேறும். என்னடா வெளியே வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் நடிச்சதை கெத்து, நீங்கள் தான் தமிழ்நாட்டின் சொத்து அப்படின்னு சொல்லிட்டு கண்ட கருமத்தை பேசி வச்சுட்டு அதை பெருமை நடிச்சு நீங்கள் வெளியிடுவானுங்க. நீங்கள் நடித்ததோ கெத்து, நீங்கள் தான் தமிழ்நாட்டின் சொத்து. பரவாயில்ல, இப்போ லைவில் பார்க்கும்போது இதுதான் நடக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். ஒன்று மட்டும் சொல்கிறேன், ஒருவேளை எதிர்காலத்தில் திமுகவில் ஆட்சிக்கு வர முடியல, திமுகன்ற கட்சி அழியுது அப்படின்னா அதுக்கு மிக முதல் முழு காரணம் இப்போ இவனுங்க நடத்துகிற அந்த ஜென்சி மீட்டிங் தான். அவனுங்க பண்ணுற அந்த ஜோக்கர்த்தனமான விஷயந்தான் அந்த கட்சிக்கு மேலும் மேலும் கெட்ட பேர் ஆகிட்டு போயிட்டே இருக்க தவிர அது அந்த கட்சிக்கு ஒரு வகையிலும் பயனடையவே இல்லை. ஆனால் சொல்லலாம் மேடை போட்டு திமுக கட்சிக்காரனை யாராலையும் அழிக்க முடியாதுன்னு அப்படி பேசி பேசி தான்டா சின்ன பசங்கிட்ட அடி வாங்கி வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. அந்த விஜய் சொன்னார்ல, விஜய்கிட்ட போட்டு பேசி 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 பேசுன்னு அதான் இருந்தாலும் சிம்பிளாக கலாச்சிட்டு போட்டேன் பேர். குளத்தூரில் 5 நிமிஷம் பேசுனதுக்கே என்னாச்சுன்னு தெரியும்ல, அந்த மாதிரி தான். ஸோ நீங்கள் வந்துட்டு இதுக்கப்புறம் மட்டும் திமுகவை யாராலும் அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறது, உங்களை நீங்களே ஏமாற்றிக்காதீங்க. ஆக்கப்பூர்வமாக மக்கள் பக்கம் நின்று மக்களுக்காக சேவை செய்யணுன்ற எண்ணத்தோட ஆக்கப்பூர்வமான செயல்களை செஞ்சிங்கன்னா மேபி காப்பாற்றிக்கலாம். அதை விட்டுட்டு நாங்களும் இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எங்களை மாற்றிக்கிட்டு நல்லா ட்ரெண்டிங்காக ஜென்சி கிட்ஸாக இருந்துட்டு நாங்கள் தௌலத்தாக வீடியோலாம் போடுவோம், நாங்கள் தௌலத்தாக மேடை ஏறி பேசுவோம் அப்படின்ற மாதிரி ப்ரோ ஜோக்கர் தரமாக லூசு தரமாக எதனா பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா டிஎம்கே அப்படின்ற கட்சி என்ன ஆகும் தெரியுமா?
ஞாபகம் இருக்குங்களா? பார்த்த மாதிரி இருக்கு. உங்க தேர்தல் வாக்குறுதி புத்தகம் ஞாபகம் இல்ல? எப்படி மறக்க முடியும்? புத்தகத்தை எழுதுனதே நான் தானே. ஒவ்வொரு வாக்குறுதியும் மனசுல பதிஞ்சிருக்கு. உங்களுடைய ஆதரவோடு நம்முடைய தலைவர் தலைமையிலான ஆட்சி அமையும். அப்போ தமிழ்நாட்டில் நீட் இருக்காது. பழையபடி +2 மார்க்கை வச்சு நம்ம பசங்க மெடிக்கல் படிக்கத்தான் போறாங்க. 500 ரூபாய் கேஸ் சிலிண்டர் வழங்கப்படும். அதே போல பெட்ரோல் ஜாஸ்தி நம்ம ஆட்சி வந்தோட 78 ரூபாய்க்கு வழங்கப்படும். அதே போல டீசல் 62 ரூபாய். விவசாய கடன் ரத்து செய்யப்படும். கல்வி கடன் ரத்து செய்யப்படும். டோல்கேட் எல்லாம் மூடப்படும். இதெல்லாம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தந்திருக்கக்கூடிய வாக்குறுதி.